உறவுகளை நாம் பிடிச்ச அழுகை மீன்கள் இன்றைக்கி பிடிச்சது இன்றைக்கி பரவாயில்லை. கிட்டத்தட்ட 10-11 மீன் கிடச்சிருக்கு. பாருங்கள் உறவுகளை, ஒரு மீன் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 7-8 கிலோ வரும், பெரிய அழுகை மீன். நம்ம இந்த ட்ரிப்பை பிடிச்சதுலேயே தான் பெரிய மீன் நினைக்கிறேன். அப்புறமா பரவாயில்லை, சைஸ் எல்லாம் சின்ன மீன்களும் இருக்குது. இன்னைக்கு வேறு மீன்கள் ஒன்றும் கிடைக்கல, இது மட்டும்தான் அழுகை மீன்கள் மட்டும்தான். 10 kg मैंने बोला 7 किलो 7-8 கிலோ வைக்கல. பாருங்க உறவுகளை, நம்மளோட பங்களாதேஷ் உறவுகள் சொல்லுவாங்க 10 கிலோ வரும். ஆனால் 10 கிலோ வர வாய்ப்பு இல்லை, 7-8 கிலோ தான் வரும். பாருங்கள், நம்ம பிடிச்சிருக்கோம், ஐஸ் போட போகிறோம். செல்லாஜில் இந்த மீன் மேலே அதில் ஐஸில் போட போகிறாங்க, போடட்டும். செல்லாஜில் முழு நீளமாக இருக்குது, அந்தளவுக்கு பெரிய மீன், சைஸ் மீன் தான். பாருங்க உறவுகளை, எல்லாத்தையும் ஐஸில் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பாருங்கள் உறவுகளை, நாம் இந்த போட்டில் தான் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தோம். போட்டை க்ளீன் பண்ணி போட்டாச்சு. நம்ம கிட்டத்தட்ட 4 நாளாக கடலில் தான் இருக்கோம். பாருங்கள் உறவுகளை, நாம் இனி சாயங்காலம் மறுபடியும் வலை விட்டு மீன் பிடிக்க அந்த போட்டில், சின்ன போட்டில் தான் போகணும். இன்னொரு போட்டில் வலையெல்லாம் ரெடியாக தான் இருக்குது. சாப்பிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா மறுபடி இந்த சின்ன போட்டை எடுத்துகிட்டு மறுபடி வலை விட போவோம். ஓகே உறவுகளை, பாருங்கள், நாம் இந்த தடவை கொஞ்சம் அதிக நாள் தான் கடலில் இருக்கோம். பரவாயில்லை, இருந்தாலும் ரொம்ப மோசம் போகலை, ஓரளவு மீன் கிடச்சிருக்கு. ஓகே உறவுகளை, பாருங்கள், நாம் உறவுகளெல்லாம் மீனை ஐஸ் போட்டு இருக்காங்க. ஐஸ் போட்டு முடிச்சிட்டாங்க, மூடிட்டாங்க. அப்புறமா இன்றைக்கி சமையலெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணுவாங்க. சமையலெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. குளித்து எடுத்துகிட்டு, குளிக்கல இன்னும். ஓகே உறவுகளை, நாம் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். குளித்து எடுத்துகிட்டு இந்த காணொலி எல்லாம் பதிவு விடுறதுக்கு நமக்கு இங்கே கடலில் இன்டர்நெட் இல்லாததுனால நம்ம கரைக்கு வந்து இந்த காணொலியில் எல்லாம் பதிவிடுவோம் உறவுகளை. ஓகே உறவுகளை, பாய்.